ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே விஜய்க்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமா இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. இவ்வளோ நாளாக எல்லாரும் நீங்கள் மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே காவேரிக்கிட்டேயும் அவங்கள வீட்லேயும் கேட்குறாங்க. எப்படிப்பா, எப்படி எங்களால் சொல்ல முடியும்? விஜய்க்கு இந்த விஷயத்த சொல்லி எங்கள் வீட்டில் திரும்பவும் ஒரு பிரச்சனையை உண்டாக்காதீங்க இதை வச்சு அப்படின்னு காவேரியால் உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனைன்ற மாதிரி தானே பேசிட்டு போகிறாங்க உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காவேரியை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு தானே நீங்கள் காவேரியை என் கூட அனுப்ப பயப்படுறீங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவேரி சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இங்கே சொல்லிக்கிட்டு போகிறாரு. விஜய் கோவமாக போகிறாரு. அங்கே போய் எப்படியும் பாட்டிக்கிட்ட கேட்பாருன்னு காவேரிக்கு தெரியும். காவேரி ஓடி போய் விஜய்கிட்ட, விஜய் இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வீட்டில் யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது. முக்கியமாக பாட்டிக்கிட்ட உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறமும் நீங்கள் பாட்டிக்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை காவேரி, நான் இதுக்கு மேலேயும் அமைதியாக இருக்க போகிறதில்ல. இதுதான் காரணம்னு என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. அதை விட்டுட்டு உன் மேலே எல்லா பழியும் நீ தூக்கி போட்டுக்கணும்ல. நான் கூட அத்தை தான் பிரச்சனையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அத்தையே ஒத்துக்கிட்டாங்க. எப்படிடா நீ காரணமாக இருக்க முடியும்? நான் அப்போவே யோசித்தேன். நிவின் கூட என்கிட்ட அப்பப்போ மழுப்புனாரு, குமரனும் மழுப்புனாரு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க போகிறதில்ல. எல்லார்கிட்டையும் சொன்ன மாதிரி என் பாட்டிக்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீ தைரியமாக இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு கிளம்பி வேகமாக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் போகும்போது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்பரசு போயிருக்காங்க வீட்டுக்கு. ஏற்கனவே நான் எல்லா தப்பையும் மறந்துட்டேன், செஞ்ச தப்பெல்லாம் தப்பு தான், நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருந்திட்டேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் நின்றாரு. தாத்தா ஏற்றுக்கவே இல்லை. பாட்டி தான் கொஞ்சம் அவங்க பொண்ணுக்காக இறக்கப்பட்டு அவ தான் பண்ண தப்ப உணர்ந்துட்டாருன்னு தெரியும்ல, விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் கண்டிப்பாக இதுக்கு ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு தாத்தாவுக்கு தெரியும். அதனால் அன்றைக்கே விஜய் வேணாம், விஜய்க்கு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ திரும்பவும் அன்பரசு பாட்டி மூலியமாக எப்படியாச்சும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு திரும்பவும் வந்திருக்காரு. ஆல்ரெடி பாட்டி கொஞ்சம் மனசு இறங்குறாங்க. பாட்டி யோசிக்கிறாங்க, இவங்க மூலியமாக தான் நம்ம இந்த வீட்டுக்கு நுழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு ஆல்ரெடி நினச்சிட்டாரு. ஸோ திரும்பவும் கொஞ்ச நாள் கேப் விட்டு வந்திருக்காரு. அவங்கக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு எல்லாம் இங்கே பாருங்க, விஜய்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னது தான். இங்கே பாரு, தேவையில்லை, அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லிகிட்ருக்காங்க பாட்டிக்கிட்ட. பாட்டியுமே இருந்துக்கிட்டு, ஏங்க நான் விஜய்கிட்ட பேசி சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க, அவர் தான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாருல்ல, அவர் யாருங்க, நம்மளுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவர் பண்ணின தப்பெல்லாம் நீ என்ன அசால்ட்டாக மறந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க. விஜய் மேலே நீ உயிராக இருக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனால் விஜய்க்கு எதிராக தானே இவர் போலீஸ்கிட்ட சாட்சி சொல்லி விஜயை ஜெயிலுக்கு அனுப்புனாரு. அது உனக்கு புரியலையா? எல்லாத்தையும் அப்படி மறந்துட்டேன், நீ இவரை ஏற்றுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் எனக்கு உயிர் தான், ஆனால் அதை விட நம்ம பொண்ணோடைய மாப்பிள்ளை இல்லையா, இவரையும் விற்ற முடியுமா? அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, அதெல்லாம் விஜய் பார்த்துப்பான், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக விஜய் வீட்டுக்குள்ளே வராங்க. விஜயை பார்த்த உடனே எங்கள் அன்பரசு பயங்கரமாக பயப்படுறாரு. தாத்தாமே உள்ளவா விஜய், எப்போ ஃபோன் கூட பண்ணாமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தாத்தா அப்படின்னு. ஏன் விஜய் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க, அவன் மனசு சரியில்லைனால வெளியில் போயிருந்தான். விஜய்க்கு எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை. அங்கேயும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. விஜய் ரிலாக்ஸாக இருக்கான்னு போய் திரும்பவும் கஷ்டத்தோடையே வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன் விஜய் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? ஏன் இன்னும் ஒரு 4 நாள் எங்கேயாச்சும் நிம்மதியாக இருந்துட்டு வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போனாலே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தான் நிம்மதியே இல்லையா பாட்டி, என்னை நான் நம்பினவங்க எல்லாரும் என்னை முதுகில் குத்துறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் பாட்டிக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே காவேரி பக்கம் திருப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்னப்பா உன்னை அங்கே போயும் காவேரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாளா, இல்லை பசுபதி ஏதாச்சும் உன்னை மிரட்டினாரா அப்படின்னு எல்லாம் பாட்டி அப்படியே திருப்பிடுறாங்க. இல்லை பாட்டி, எதிரிங்களை கூட நம்பிடலாம், ஆனால் கூட இருக்கிறவங்களே எப்பயுமே நம்ப முடியாதுல்ல, அப்படி
அப்படின்னு இங்கே விஜய் சொன்ன உடனே இப்போ பாட்டிக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருது. என்னப்பா விஜய் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து கேட்கவும், இல்லை தாத்தா நான் உண்மையை தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உண்மைப்பா அப்படின்னு புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரியும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அன்பரசு வந்து விஜய் கிட்ட பேசுகிறாரு. வாப்பா விஜய் எப்படி இருக்க, எங்கே போயிருந்த இத்தனை நாளா, நான் உனக்கு பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருப்பா, நான் பண்ண தப்பை இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே இவர் பேச உடனே விஜய்க்கு பயங்கர கோவம் வருதுடுது. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, வந்த உடனே உன்னை பேசிக்கலான்னு தான் நான் வந்தேன், ஆனால் என்னுடைய பிரச்சனை முதல்ல இருக்குது, அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னை பற்றி பேசலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நீ எதுவுமே பேச வேணாம், நீ பேசுகிற எதுவுமே நான் கேட்க தயாராகவே இல்லை, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் சொல்லவும், உடனே அவங்க சித்தி இருந்துக்கிட்டு, விஜய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவரும் சித்தப்பா அப்படின்னு சொல்லவும், யார் இவர் சித்தப்பாவா, நீங்கள் எனக்கு சித்தியா, எனக்கு என்னைக்காச்சும் நான் உங்களை சித்தி மாதிரி பார்த்துருக்கேனா, என் அம்மா மாதிரி தான் உங்களை நான் பார்த்தேன், எனக்கு என் அம்மா இல்லை, சின்ன வயசுலேருந்து என்னை பெத்த பிள்ளை மாதிரி நீங்கள் தானே சித்தி வளர்த்தீங்க, ஆனால் அப்படி இருக்கிற அம்மானு கூப்பிட்ட வாயால் இப்போ நீங்களே என்னை சித்தின்னு கூப்பிட வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்லவும், என்னப்பா விஜய் ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், நான் என்ன உனக்கு தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன உன்னை அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து கேட்கவும், நீங்கள் இதுக்கு மேலே தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் பண்ண வரைக்குமே போதும் அப்படின்னு சொல்லவும், விஜய் என்ன நீ வந்ததுலேருந்து ஏதோ ஒளிவு மறைவாகவே பேசிகிட்டு இருக்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுப்பா அப்படின்னு பாட்டி சொல்லவும், சொல்கிறேன் பாட்டி சொல்கிறேன், ஆனால் அது நம்ம ஃபேமிலி மேட்டர், அதுக்கு முன்னாடியே இவர் இங்கே நிற்க தேவையில்ல, இவரை முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்னு விஜய் சொல்லவும், பாட்டி வந்துக்கிட்டு, அவர் எதுக்குப்பா வெளியில் போனோம், அவர் ஒன்று சித்தப்பா இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை, அவர் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல உடனே, பாட்டி இங்கே பாருங்க என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, அவரை முதல்ல இப்போ வெளியில் நீங்களே அனுப்புகிறீங்களா இல்லை நான் அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை விஜய் அவர் எங்கேயும் போக மாட்டார், அவர் தான் பண்ண தப்பில் உணர்ந்துட்டாரல, அவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு, என்ன தப்பு பாட்டி என்ன தப்பு, அவரை அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டு அப்படி எவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியும், அவருக்கு எனக்கு பண்ணது என்ன சின்ன தப்பா பாட்டி, என்ன பாட்டி எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசுகிறீங்க, என் மேலே உயிராக இருக்கேன், பாசமாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், விஜய் தான் எனக்கு எல்லாமே, என் உலகமே, விஜய் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இதுதான் எனக்கு காட்டுற பாசமா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், என்ன விஜய் என்ன உனக்கு நான் பாசத்தில் குறை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பின்ன என்னென்ன ஜெயிலுக்கு அனுப்புகிறவரை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சோறு போடணும்னு நினைக்கிறீங்களே வாட்டி அப்படின்னு சொல்லவும், அதுக்காக அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லவும், பாட்டி இதுக்கு மேலேயே நான் உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் வந்துட்டு அன்பரசை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தர்றாரு, முதல்ல இந்த வீட்டை விட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சித்திக்கு கோவம் வருது, சித்தி அப்படி உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் அவர் கூடவே சேர்ந்து அவர் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் இதை கேட்ட உடனே, என்ன விஜய் இப்படி பேசிட்டு உன்னை பெத்த புள்ள மாதிரி தூக்கி வளர்த்த ஒரு நொடியில் இந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் எனக்கு அம்மாவா அதாவது என்னை பிள்ளையா நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, எனக்கு அம்மாவா நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க, என்னோட வாழ்க்கை எக்கேடா கெட்டு போனால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், என்ன விஜய் நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன், நீங்கள் 2 பேரும் காவேரியோட வீட்டில் போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்குறாரு. 2 பேரும் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. தாத்தாவுமே காவேரி வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ண விஷயத்த தான் விஜய் பேசுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது விஜய் இங்கே பாரு விஜய் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இருங்க தாத்தா நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ எனக்கு வாயை தந்து 2 பேரும் பதில் சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிடுவோம். என்ன விஜய் அதான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட வத்தி வச்சுருக்காங்கல்ல, அதுக்கப்புறமும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் விஜய் இங்கே வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லவும், ஓ அப்போது நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, நீங்கள் பண்ண தப்பை காவேரியும் அவங்க வீட்டாளுங்களும் என்கிட்ட சொன்னது தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும், இங்கே பார் விஜய் என்ன இப்போது கான்ட்ராக்ட் கல்யாணம் முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும், உனக்கு நாங்கள் எல்லாரும் வேறு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமா எல்லாருன்னா யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு, என் தாத்தாவா அப்படின்னு சொல்லவும், தாத்தா அமைதியாகவே இருக்காரு. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு, என்னங்க அமைதியாகவே இருக்கீங்க சொல்லுங்கள் விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லவும், இந்த விஷயம் இது நாம் எடுக்கக்கூட விஷயம் கிடையாது, விஜய் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், விஜய் தான் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துட்டு தாத்தா வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தா அமைதியாயிடுறாங்க. தாத்தா கேட்ட
சொன்ன பதிலை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு விஜய் வந்து இங்கே வந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பாட்டி அமைதியாகவே இருக்காங்க. விஜய்க்கு கோவமாக ஆத்திரமாக அழுது அதுக்கு மேலே அடுக்கவும் முடியல. காவேரியை போஸ்ட் பண்ணி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட வச்சுட்டா அதுக்கப்புறமா நான் எப்படி காவேரி விட்டு வெளியிடுவேன்னு நீங்கள் நினச்சிங்க? அது முதல்ல என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி காவேரி கிட்ட டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பாட்டியை பார்த்து கேட்கவும் பாட்டி அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே பேச முடியாமல். சொல்லுங்க பாட்டி அப்படின்னு விஜய் வந்து கோவத்தோடு கேட்கவும் அப்போது தாத்தா இருந்துக்கிட்டு என்ன விஜய் சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் தாத்தா, இவங்க காவேரியோட வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல், அதுவும் எனக்கு தெரியாமல் போயிட்டு காவேரி கிட்ட கையெழுத்து வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. காவேரி என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு பாட்டி எப்படி நினச்சாங்க தாத்தா? காவேரி இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கோவப்பட்டு பாட்டிக்கிட்ட கேட்கவும் விஜய், காவேரி உனக்கு தேவையில்லை, அவள் உன்னோட லைஃப்பில் தேவையே இல்லை. அவள் இங்கேருந்து போகட்டும், போனவளாவே இருக்கட்டும், உன்னோட லைஃப்பில் அவள் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. காவேரி இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைய விட மாட்டேன், அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, என் பேரை எனக்கு நல்லா இருக்கணும். காவேரி வீட்டுக்கு வந்தா அப்படின்னா உனக்கு தினம் தினம் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேணாம். காவேரி கூட சேர்ந்து வாழ பொறுத்தனா அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க நான் ரெடியாக இருக்கேன். இதில் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும் உன்னுடைய பாட்டி நான் தானே உனக்காக அக்கறைப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டி வந்து சொல்லவும் பாருங்க பாட்டி, நீங்கள் எனக்கு அப்படி எதுவும் அக்கறைப்பட தேவையே இல்லை. நீங்கள் உண்மையிலே என் மேலே அக்கறையாக பாசமாக இருந்தால் காவேரி என் கூட சேர்த்து வைக்கணும், நான் காவேரி இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிருக்கணும். ஆனால் காவேரியை ஒரேடியே என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டிங்களே. அவள் என்னுடைய உயிர் பாட்டி, அவள் என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும் விஜய் இந்த மாதிரிலாம் பேசாதப்பா அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. பாட்டி அந்த மாதிரி என்னை பேச வைக்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும் விஜய் இங்கே பாரு, நீ எதுக்குப்பா சாகணும், நீ எதுக்கு சாகணும்? அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா நான் தான் தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி பேசி தானே காவேரி வீட்டில் எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கவும் ஆமாம், இப்போ என்ன இதுக்கு? காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்போ காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இது உங்களுடைய வீடு, காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் இருங்க, இனி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். காவேரி என் கூட வரதா முடிவு பண்ணிட்டா நாங்கள் எங்கேயாச்சும் போய் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறோம். நான் காவேரி கூட்டிகிட்டு தனி கொடுத்தன போயிடுறேன் அப்படின்னு இங்கே விஜய் சொன்ன உடனே பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இங்கே பாரு விஜய், என்னை மீறி நீ இங்கேருந்து போகவே கூடாது, இல்லைனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து எமோஷ்னல் பிளாக்மெயிலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, காவேரி இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவள் இல்லாமல் என்னுடைய உயிர் என்கிட்ட இருக்காது, அப்போ பரவாயில்லையா பாட்டி? நீங்கள் இப்போ சொன்னதை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு இங்கே விஜய் வந்து பாட்டியை வந்து லாக் பண்ணுறாங்க. பாட்டி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாரு விஜய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னு. பாட்டி நீங்கள் கூட தான் தப்பு பண்ணுறீங்க, ஏன் எல்லாரும் என்ன இப்படி நெருக்கடியில் சித்திரவதை பண்ணுறீங்க பாட்டி, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்ன விஜய் வந்துட்டு இப்படி சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா, விஜய் நாம் போய் இல்லை அப்படின்னா காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னா அமைதியாயிடுவான், அவனை பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா விஜய் நமக்கு மேலே ஒரு முடிவு எடுக்கிறானே, காவேரி இல்லைன்னா அவன் உயிரவே விட்டுருவான்னு சொல்கிறானே, விஜய் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து அமைதியாயிடுறாங்க. என்ன பாட்டி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு. இல்லை விஜய், நீ இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், இதுக்கு மேலே நான் எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லையே, காவேரி தான் உனக்கு முக்கியம்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனால் இனி காவேரியால் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டு வரைக்கும் அதை வரக்கூடாது, பேசி தீர்த்துக்கணும், எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியிலேயே அப்படின்னு சொல்லவும் காட்டி அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி விஜய், உன்னோட விருப்பம் எதுவோ நீ அதுவே பண்ணிக்கோ, நீ நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போடும், என்னுடைய பேரனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்போது நீங்களே வந்து காவேரியோட வீட்டில் அவங்க அம்மா கிட்டேயும் பேசிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டு காவேரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும் என்ன விஜய் நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பாட்டி, நீங்களும் சித்தியும் தானே இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்சிங்க, நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு விஜய் வந்து இங்கே அவங்க பாட்டிக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் பேசி சமாதானப்படுத்தி
அவங்கள இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க காவேரியோட வீட்டுக்கு. இங்கே அவங்கள பார்த்த உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் முதல்ல ரொம்ப பயப்படுறாங்க. விஷயத்த நம்ம அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு விஜய் போய் கேட்டிருப்பாரு, அதனால நம்ம மேலே கோவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்புறம் என்ன உள்ளே வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்கவும், உள்ளே வாங்கம்மா உள்ளே வாங்க பாட்டி அப்படின்னு இங்கே காவேரியும் சாரதாவும் சொல்ல, இப்போது வந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நடந்த எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க, விஜய் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் விஜயோட சந்தோஷம் முழுக்க முழுக்க காவேரி தானே இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் விஜய்க்கு எதிராக நான் நின்று என்ன பிரயோஜனம் ஆக போகுது? விஜயோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். காவேரியை நாங்கள் ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி சொன்ன உடனே இங்கே விஜய்க்கும் காவேரிக்கும் பயங்கர சந்தோஷமாகுது. சாரதாவுமே அமைதியாக வந்து இருக்காங்க. என்னம்மா இதுக்கப்புறமும் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாட்டி வந்து கேட்குறாங்க. சாரதா அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மா அதான் பாட்டி சொல்கிறாங்கல்ல அப்படின்னு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ண தப்பை நாங்கள் மன்னிச்சிட்டோம். ஆனால் இனிமே காவேரியே அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். உங்களால் காவேரிக்கு அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் வராது அப்படின்னா நான் காவேரி உங்கள் கூட தாராளமாக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து சொல்லவும், நான் இனிமேல் என்னால் காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் நம்பி காவேரியை அனுப்பி வைக்கலாம். இனிமேல் காவேரி எனக்கு பொண்ணு மாதிரி, நான் காவேரியை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ.